அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருமந்திரம் ஒரு சைவ கலை களஞ்சியம் என்று ஒரு பொது நிலையில் சொல்லலாம். 100% அப்படியே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சைவம் தொடர்பான எல்லா செய்திகளையும் பதிவு செய்திருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற எல்லா செய்திகளையும் பதிவு செய்திருக்கு. இன்னும் ரொம்ப நுட்பமாக சென்றால் இந்த 3000 பாடல்களில் சரியியல் சரியை, சரியியல் கிரியை, சரியியல் யோகம், சரியியல் ஞானம் என்று இந்த 4க்கும் 4 பிரிவுகளாக 16 நிலைகளில் ஞானத்தை நீங்கள் பெறலாம். யாராருக்கு எந்த பக்குவம் எது வாய்த்திருக்கிறதோ அதன்படி இந்த ஞானத்தை பெறலாம். ஏன் நான் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் என்றால், இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு அபாத்திரம் என்ற அதிகாரத்தில் இருக்கிற பாட்டு, 508வது பாட்டு. ஒரு கருத்து அதில் பதிவு செய்திருக்கிறார். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ கொடுக்குற பொழுது எல்லாருக்கும் கொடுத்துருங்க, இல்லை என்னாது எல்லோருக்கும் கொடுமதி மனை கிழவோயே. எனவே சங்ககால புலவர் என்ன பண்ணுறார், மன்னன்கிட்ட வாங்கிட்டு வர்றார். அவரே ஏழ்மை, அவரே வறுமை, வந்து தனக்கென்று வைத்து கொள்ளாமல் சுயநலம் இல்லாமல் மனைவி பார்த்து சொல்கிறார், இது எல்லாருக்கும் கொடு, யாரெல்லாம் இல்லை என்று வந்தாலும் இருந்து வந்து கேட்டாலும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துடு, இல்லை என்னாது எல்லோருக்கும் வழங்குக மனை கிழவோயேங்கிறார். அது ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு பாட்டில் புலவர் சொல்கிறார், மன்னனை பார்த்து சொல்கிறார், மன்னா உங்கள்கிட்ட வந்து யார் இல்லைன்னு கேட்குறாங்களோ அவங்க புலமையை பார்க்காத, மருங்கள் நோக்கி கொடு. அவன் வயிற்று பசியோடு வந்திருக்கான், இவன் பெரிய புலவன், அதனால் அவனுக்கு பசி அதிகமாக இருக்கும். இவன் சின்ன கத்துக்குட்டி புலவன், அதனால் இவனுக்கு சின்ன வயிறு நினச்சி அப்படிலாம் பாகுபாடு பார்க்காத, பசின்னு வந்துட்டான்ல உங்கள்கிட்ட, எல்லாருக்கும் கொடு, மருங்கள் நோக்கி கொடு, அவன் வயிறை பார்த்து கொடுன்றார். அதை மறுத்து இன்னொரு புலவர் சொல்கிறார், தகுதி அறிந்து கொடு, இன்னார் இனியார் என்றெல்லாம் கொடுக்காத, வரிசை அறிதலும் அரிதே, வரிசை அறிந்து கொடு, தகுதி அறிந்து கொடுன்னு கேட்குறார். இப்போ இந்த 2 கருத்தில் எது சார் சரி? அவரவர்கள் நிலைப்பாடில் அவரவர்களுக்கு எது சரி என்று இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரொம்ப முன்னுரை கொடுப்பதாக தெரியுதா? பாட்டு அப்படி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 508வது பாட்டு இந்த கருத்தை உள்ளடக்கிய பாட்டு. மண்மலை அதனை மாதனம் ஈயினும், பெரிய மலை, அந்த அளவுக்கு தனத்தை மாதனத்தை ஒருத்தனுக்கு தானமாக ஈந்தாலும், அண்ணல் இவன் என்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நன்னுவர் 7ஆம் நரக குழியிலே. நரக குழியை பற்றி பேசுகிறார். என்ன அந்த பாட்டில் சொல்கிறார், எவ்வளோ பெரிய நீ தானத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்குற பொழுது நீ என்ன மாதிரி கொடுக்கணும்? இது சிவன் சொத்து, ஈசனு கொடுக்குறார், எண்ணி இறைஞ்சாதாருக்கு, இறை நம்பிக்கையோடு அதை நீ கொடுக்கலன்னா, எண்ணிது இல்லை, இறைவன் கொடுத்தது நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் என்று நீ கொடுக்கணும். வாங்குறவனும் இது இறைவன் பகவான் நீக்கு அருள் இருக்கிறார், பகவான் அருளினாலே இதை நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்டேன் என்று 2 பேரும் இறைவனை முன்னிலைப்படுத்தி கொடுக்குறவனும் கொடுக்கணும், வாங்குறவனும் வாங்கணும். அப்படி வாங்கினால் அந்த கொடுப்பனை, அந்த ஈதல், அந்த ஈகை பயன்படும். இறை சிந்தனை இல்லாமல் நான் கொடுத்தேன் என்று இவன் கொடுத்தாலும், நான் உரிமையோடு இது பெற்றுக்கொண்டேன், நீ தான் இருக்கப்பட்டவராச்சே, எனக்கு கொடுத்தா என்ன, அப்படி என்று பெற்றுக்கொண்டாலும் 2 பேரும் 7 நரகத்துக்கு செல்வார்கள். இதுதான் அந்த பாட்டுக்கிற கருத்து. ரொம்ப அந்த கருத்தை இன்றைக்கு இருக்கிற உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பாட்டு என்ன சொல்லுன்னா, மண்மலை போன்று அத்துணை பொருளை கொடுத்தாலும் சிவனே அருளுகிறான் என்று வழங்க வேண்டும். ஏற்பவனும் சிவன்தான் நமக்கு தருகிறான் என்ற நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் இருவரும் 7 வகையான நரகத்துக்கு கதிக்கு செல்வார்கள். இந்த நூற்றாண்டில் யாராருக்கு என்ன விருப்பமோ ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சிவாய நம என்ற சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லை ஒரு நாளும், இதுதான் உபாயம் என்று ஔவையார் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதை செய்தாலும், எத்தொழிலை செய்தாலும், ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, தாதி இரு கைவீசி நடந்தால் அவள் மனம் இருக்கும் தான் நீர் குடத்தே.
அப்போ எந்த தொழிலை செய்தாலும் ஏது பணி செய்தாலும் உங்கள் கவனம் பூரா அங்கே இருக்கணும், பரம்பொருள்கிட்ட இருக்கணும். எப்படி நல்ல ஓமை சொல்கிறார். பட்டினத்தார் பாட்டு என்பது நினைவு. தாதி நீர்க்குடத்தை எடுத்துகிட்டு போகிற தாதி 4 குடம் வச்சுருந்தாலும் கவனம் பூரா பேசிட்டு போவா. கையில் இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கும், கையில் ஒரு குழந்தை இருக்கும், வரப்பு மேலே ஏறி இறங்குவா. பக்கத்தில் போகிற பொண்ணுங்கள்கிட்ட ஊர்கதையெல்லாம் பேசிட்டு போனாலும் என்ன நடந்தாலும் அந்த பெண்ணுடைய கவனம் தலையில் இருக்கிறது 4 குடத்தில் தான் இருக்கும். ஒரு குடம் கூட அசையாது, ஒரு சொட்டு தண்ணியும் கீழே விழாது. அப்படித்தான் ஞானிகள் கவனம் முழுமையும் இறைவன்கிட்ட வச்சிருக்கிறாங்க. அப்படி வைத்திருந்து நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிறார். உதவி யாருக்கு செய்கிறது? இன்னொரு அடுத்த சிக்கல். இப்போது திருமூலரில் ஒரு சிக்கல், இது அப்படியே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? தெரிந்து செயல் வகை என்கிற அதிகாரத்தில் 469வது குறள். இன்றைக்கு ஆய்வுக்குரிய குறள் அது. நன்றாற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. திருவள்ளுவர் சொல்கிறார். உதவி செய்யுங்க. இதே திருமண கருத்து வேறு மாதிரி சொல்கிறார். நல்லவனுக்கு உதவி செய்யுங்க, பண்பறிந்து உதவி செய்யுங்க, பண்பு இல்லாதவனுக்கு உதவி செய்யாதீங்க. பண்பு இல்லாதவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? அதில் வர எல்லா துன்பமும் உங்களுக்கு வந்து சேரும். உதவி செய்கிறீங்க, அவன் பண்பு இல்லாதவனா தான் என்ன பண்ணுவான்? உதவி செய்தவனையே அவன் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான். நன்றாற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இப்போ பல பேர் சொல்கிறாங்க பாருங்கள், எப்படியா நீலாம் அவ்வளோ வசதியாக இருக்கீங்க, எது எல்லாம் அவர் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தது? அவர் தாங்க, காணாமல் போன சோனா. அப்படியா? அவரே அது தெரியாது அவங்களுக்கு. அவர் மிஷினே வச்சுருக்காருங்களே, அடித்து தானே எல்லாம் கொடுத்துட்ருக்காருன்னு நீங்கள் உதவி செய்ய போய் உங்களுக்கு அவனே உபத்திரமாக மாறுகிறான். இது ரொம்ப வேடிக்கையாக கூட ஒரு கதையை மேடையில் சொல்வது உண்டு. இந்த மாதிரி ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது. நீங்கள் வேறு எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க, இது சும்மா கதை, மேடைக்கு சொன்னது தான். ஒரு வந்தவொடனே கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பொருள் சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு ஐடியில் இவ்வளோ ரூபா போட்டிருக்கோம், ஒரு 5000 ரூபா கட்டுங்க இன்கம் டேக்ஸ். தாராளமாக கட்டிடுறேன்னார். வந்தவங்களுக்கு வியப்பு, என்ன எடுத்தோடனே கட்டுறேன்றாரு. அப்போ இருங்க சார், இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஃபைலெல்லாம் பார்க்குறோம் என்று அப்படியே கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு, இல்லைங்க உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா இப்போ தான் பார்த்தேன், அதுக்கு நாங்கள் கட்டிடலாம், இப்போயே கட்டிடலாங்கண்ணா. அவங்களுக்கு இன்னும் தூக்கி வரி போட்டது. என்ன அது சொன்னோடனே ஒத்துக்கிட்டாரே, அப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக வருமானம் இருக்கும் போல இருக்குது. அப்படிங்களா யார், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கணக்கெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு, இல்லையா உங்களுக்கு ரொம்ப பார்த்தோம் நிறைய இருக்கும் உங்களுக்கு வருமானம், 1,00,000 ரூபா இன்கம் டேக்ஸ். அவர் சொன்னார், இதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் 6ஆம் முறை உட்காருங்க, இங்கே நல்ல சாப்பாடு போடுறேன், 1 நாளில் 2 நாளில் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, தங்கியிருந்து முழுசாக கணக்கு போடுங்க, எங்களுக்கு எவ்வளோ நான் கட்டணும்னு நீங்கள் முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா முதல்ல 5,000 நீங்கள் 20,000 நீங்கள் இப்போ 1,00,000ன்றீங்க. நீங்கள் வேண்டவே வேண்டாம், உங்களுக்கு நமக்கு ஒம்பெல்லாம் வேண்டாம், பொறுமையாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், நான் எவ்வளோ கட்டணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிடுங்க, முடிவு பண்ணி இவ்வளோதான்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் கட்டிடுவோம். ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் தீர்மானமாக எடுத்து முடி சொல்லிட்டீங்கன்னா வாங்க இந்தாங்க அப்படின்னு ஒரு எடுத்து வச்சார். இந்த மிஷினை திறந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டு மிஷினை மட்டும் பத்திரமா கொடுத்துருங்க. இதுதான் இன்றைக்கு. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, தவறு நிகழ்ந்துவிடும், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. எனவே உதவி செய்ய ஜாக்கிரதையாக உதவி செய்யணும். உதவி பெறுபவர் அதுக்கு தகுதி உடையவரா, நல்லவரா, அந்த பணத்தை வைத்து தீய வழியில் செல்லாமல் இருக்கிறாரா? பல பேர் நம்மகிட்ட பிச்சை எடுக்கிறாங்க, நாம் நம்பி 10 ரூபா போடுறோம், பக்கத்தில் சொல்கிறோம், ஏன் சார் அவனுக்கு ஏன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து அங்கே எங்கே நிற்கிறான் பாருங்கள், நம்மக்கிட்ட 5 பேர்கிட்ட 50 ரூபா வாங்கி சாராய கடையில் போய் நிற்கிறாரு, அவன் உடம்பை அவனே கெடுத்துக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தான் சார் கேட்டு எல்லாம் தண்ணி உங்கள்கிட்ட 5 பேர்கிட்ட வாங்கினா தண்ணி போகிறான், தூங்குறான், அப்புறம் விழிக்கிறான், 5 பேர்கிட்ட வாங்கினா தண்ணி போடுறான், 2 இட்லி வாங்கி சாப்பிட்றான், தூங்குறான். இப்படி வீணாக்குறீங்களேங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க, பறவைகளுக்கு விலங்குகளாக உணவு போடாதீர்கள், அது இயல்பாக இயற்கையாக அதுவாக தேடி உண்ணட்டும், கெடுக்காதீங்கன்றாங்க. அதனால் இந்த பாட்டு என்ன சொல்லுது? நன்றாற்றலும் தவறு உண்டு, பண்பறிந்து ஆற்றா கடை. நல்லவங்களுக்கு உதவி செய்யுங்க, தகுதியானவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க, வரவேற்கிறோம், தகுதியானவங்களுக்கு செய்யுங்க. வணக்கம்.